ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோடய ரிலீஸ் ஆயிருக்க த்ரஸ் இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க பேர் டெக்கோட்டா. அவங்களோட அம்மா அப்பா சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டனால ஒரு மனசு வெக்ஸ் ஆகி அந்த வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்காங்க. இப்போ அவங்க இருக்கிற ஆன்வில் சிட்டியை ஒரு மிகப்பெரிய சூறாவளி தாக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரேடியோலையும் நியூஸ்லையும் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே அந்த சிட்டியை நோக்கி ஒரு சூறாவளி வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத மழைப்பொழிவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூறாவளி நெருங்கி கடல் தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா அந்த சிட்டிக்குள்ளே வந்து ஆக்கிரமிக்க ஆரம்பிக்குது. ஸோ எப்படியாச்சும் நம்ம வெளியே போகலாம்னு நினைக்கும் போது புல் ஷார்க்கும் ஒயிட் ஷார்க்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிட்டிக்குள்ளே வந்து அங்கே இருக்கிறவங்களெல்லாம் கடிச்சு கொதற ஆரம்பிக்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்துச்சு, டெக்கோட்டா அந்த வீட்டிலேருந்து வெளியேறினாங்களா, இல்லை புல் ஷார்க்னாலையும் ஒயிட் ஷார்க்னாலையும் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு, அதையெல்லாம் மீறி இவங்க தப்பிச்சாங்களா இல்லையான்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோடய ரிலீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு இந்த சர்வைவல் த்ரில்லர்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படத்தை வாட்ச் பண்ணி பாருங்கள். மெயினாக இந்த படம் தமிழ் டப்பிங்லேயுமே அவைலபிளாக இருக்குது. எனக்கு இந்த படத்தோட ஸ்டோரின்னு பார்க்கும்போது சர்வைவல் த்ரில்லர் பெருசாக என்னங்க இருக்கும், தேவை இருக்கோ தேவையில்லையோ ஒரு மிருகத்திட்டையோ இல்லை ஒரு மீன்கிட்டையோ போய் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து எப்படி தப்பிச்சு வராங்கன்றது தான் முக்காவாசி சர்வைவல் த்ரில்லர் இருக்கும். ஸோ இந்த படமும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த படத்தில் மேஜராக எனக்கு பட்ட விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் எல்லா சர்வைவல் த்ரில்லர் மாதிரி ஒரே பேட்டர்னில் இருந்துச்சோன்னு ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் தான். ஆனால் ஃபஸ்ட்டு அந்த ஒரு 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அந்த புயல் எப்படி வருது, எப்படி அந்த சிட்டியை தாக்குதுன்னு காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சீட் எட்ஜில் உட்கார மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் படம் ஒரு 20 நிமிஷம் கழித்து கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி நிறைய கான்வர்சேஷன் தான் இருக்கும்ன்ற ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் ஆயிருந்தால் கூட மெயினாக ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா சோனி தான் பண்ணியிருக்கு. ப்ரொடக்ஷன் வைஸ் நான் பெருசாக எந்த ஒரு குறையுமே சொல்ல மாட்டேன். சிஜியாக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா செட்டுக்குள்ளே தான் எடுக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் மெயின் வில்லன் யார், சுறா தானே. அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக காட்டியிருக்கலாமே. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சுறா கடிக்கிற மாதிரிலாம் நிறைய சீக்வன்ஸ் இருந்தால் கூட சில இடங்கள் ஜம்ப்ஸ்கேராக இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நிறைய இடங்களில் அந்த சுறாவை டிசைன் பண்ண விதம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு. மெக்லலாம் பார்த்தீங்கன்னா அதை பார்க்கும்போதே நமக்கு அள்ளுவிடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஏதோ நார்மலாக இருக்கிற மாதிரி காட்டிட்டாங்க. இதை தவிர நிறைய சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கேரியாக இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் பெட்டராக ரைட்டிங் ப்ராப்பராக போயிருக்கலாமோன்னு தோணுச்சு. என்னை கேட்டிங்கன்னா பொழுது போகலைன்னா வாட்ச் பண்ணி பாருங்கள். பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் டிசப்பாயின்மெண்ட் பண்ணலாம். ஸோ பொழுது போகலைன்னா தமிழ் டப்பிங்கோட இருக்குது அப்படின்றப்ப படமே பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் அப்படின்றப்ப டக்குன்னு முடிஞ்சிடும். வாய்ப்பு கிடைச்சா ஒன் டைம் வச்சு வாட்ச் பண்ணி பாருங்கள். மொத்தத்தில் இந்த ட்ராஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு வழக்கமான சர்வைவல் த்ரில்லர் தாங்க. சர்வைவல் மூவியில் என்ன இருக்கும், தேவை இருக்கோ தேவையில்லையோ யாராச்சும் ஒரு 4 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மிருகத்திட்டையோ ஒரு மீன்கிட்டையோ போய் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து எப்படி தப்பிச்சு வராங்கன்ற அதே ஒரு ஸ்டோரி தான். இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அதே பேட்டர்ன் தான் இருக்குது. ஆனால் இந்த படமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 20 நிமிஷம் தான். ஆனால் ஸ்டோரி என்ன தான் பழசாக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேலையும் ரைட்டிங்லையும் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போயிருக்கலாம்னு தோணுச்சு. சோனி தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர் அப்படின்றப்ப பெருசாக டெக்னிக்கல் வைஸ் எங்கேயுமே குறை சொல்ல முடியாது. சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், சவுண்ட் டிசைனிங் இன்னும் கொஞ்சம் நீட்டாக பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த படத்தோட மெயின் வில்லன் சுறா தானேப்பா, அது இன்னும் கொஞ்சம் நீங்கள் நீட்டாக பண்ணியிருக்கலாமே. மெக்லெலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சுறாவை பார்க்கும்போது அள்ளுடும். இந்த படத்தில் பெருசாக அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. எனக்கு அந்த சுறாவை பார்க்கும்போது நார்மலாக தான் இருந்துச்சு. அது இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் அடுத்த கட்டத்துக்கே போயிருக்கும். படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குன்றப்ப பொழுது போகலாம் வாட்ச் பண்ணி பாருங்கள். படத்தில் எந்த ஒரு அடல் கண்டென்ட் இல்லைனா கூட இந்த சுறா கடிச்சு கை காலை தனியாக எடுக்கிற மாதிரி நிறைய சீக்வன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெலிவரி ஆகிற மாதிரியும் இன்டென்ஸான சில சீக்வன்ஸ் இருக்குது. இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கு உண்டான படம் இல்லை, நீங்கள் மெச்சூர்டாக இருந்தாலும் தாராளமாக பாருங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 1.5 மணி நேரத்துக்கு மொத்தபலாக இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க. என்ன வீடியோ உங்களுக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.